ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஒரு காணொலி செய்கிறோம். இன்றைய காணொலியில் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு பற்றி பார்க்க போகிறோம். ஏலியன்ஸ், வேற்று கிரக வாசிகள். பெரும்பாலான அறிவியல் விஞ்ஞானிகள் இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலையும் நம்ம தனியாக இருக்கிறோமா, இல்லை எல்லா கிரகங்களையும் உயிர்வாழிகள் வாழ்கிறாங்களா, இந்த பூமியில் மட்டும்தான் நம்ம வாழ முடியுமா, இல்லை மற்ற கிரகங்களையும் வாழலாமா? இந்த கேள்வியோட அறிவியல் விஞ்ஞானிகளும் ஆர்வலர்களும் பல்வேறு முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த கேள்வி அவங்களுக்குள்ள நிறைய இருந்தால் கூட 1959 முதல் முறையாக அவங்க விண்வெளி பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப சீக்கிரமே அவங்க நிலவில் அடியெடுத்து வச்சதா சொல்கிறாங்க. அதை சில பேர் ஒத்துக்கிறாங்க, சில பேர் அது இல்லைன்னு சொல்கிறாங்க. அது இன்றைய தலைப்புக்கான விஷயம் கிடையாது. இன்றைய தலைப்பில் நம்ம வேற்று கிரக வாசிகள் அது சாத்தியமா, சாத்தியம் இல்லையா, அப்படி சாத்தியம்னா அவங்கள பற்றி நம்ம ஏதாவது கவலைப்படணுமா, இல்லை கவலைப்பட தேவையில்லையா, அதை பற்றி மட்டும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். நம்ம வாழக்கூடிய இந்த பூமியில் நல்லபடியாக வாழ்கிறதுக்காக நமது அறிவியல் விஞ்ஞானிகள் பல்வேறு கண்டுபிடிப்புகளை செஞ்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த பூமியில் இருக்கக்கூடிய வெவ்வேறு ஜீவராசிகளும் அவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கை முறையையும் பல்வேறு தட்பவெப்ப நிலைவுகளையும் எல்லாத்தையுமே அவங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. அவங்க எந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா, இந்த காலகட்டத்தில் நம்ம ஃபோன் கூட பேச முடியும். நீங்கள் கேள்வி கேட்பீங்க, இந்த ஃபோன் பதில் சொல்லுது. இன்னும் சொல்லப்போனால் உங்கள் உணர்வுகளை உங்கள் ஃபோன் டிடெக்ட் பண்ணுற அளவுக்கு அறிவியல் விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு. ஆனால் இதை மட்டும் அடிப்படையாக வச்சு நம்ம ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் புரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் அது முடியாது. ஏன் நான் சொல்கிறேன்னு சொன்னால், நம்ம வாழக்கூடிய இந்த பாரத பூமியினுடைய அந்த ஒரு முடிவில் தான் அந்த இந்திய பெருங்கடல் இருக்குது. அந்த இந்திய பெருங்கடலையே இன்னும் நம்மளால் முழுசாக ஆராய்ச்சி செஞ்சு முடிக்க முடியல. இந்திய பெருங்கடல் ஏராளமான ஆச்சரியங்களாலும் ஏராளமான விசித்திரமான வாழ்வியல் முறைகளாலும் சூழப்பட்டிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் அந்த கடலுக்கடியில் சூரிய வெளிச்சமே புக முடியாத இடத்துல கூட உயிர் வாழ்கள்லாம் வாழ்கிறாங்க. அவங்க எந்த அளவு உயிர் வாழ்கள் இருக்குன்னு சொன்னால், அந்த குறிப்பிட்ட ஒரு சில மீன்களுடைய உடம்புல இயல்பாகவே அந்த லைட்டு ஒளி உமிழப்படுது. அப்போ இதெல்லாம் எப்படி சாத்தியம்? ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி யார்ட்டையாவது போயிட்டு நம்ம ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எல்லாருக்கும் அனுப்ப முடியும்னு சொல்லின்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. உதாரணத்துக்கு மகாபாரதத்தில் சஞ்சயன் அந்த அஸ்தினாபுரத்தில் உட்காந்துக்கிட்டு குருக்ஷேத்திரம் நடக்கக்கூடிய இந்த போரை திருதராஷ்டிரனுக்கு வர்ணிச்சான் அப்படின்னு சொன்னப்போ அது யாரும் நம்பலை. இன்னும் சொல்லப்போனால் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி 150 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் கட்டுக்காதப்பா, அது எப்படிப்பா சாத்தியம், அது எப்படி இங்கே உட்காந்து அங்கே பார்க்க முடியும்னு கேட்டாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஆஸ்திரேலியா நடக்கக்கூடிய மேட்சை நம்ம இங்கே பார்க்குறோம். என்ன சொல்லப்போனால் நம்மளோட ஃபோன்ட்டு நம்ம பேசுகிறோம், ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, கட்டுறது கையளவு, கல்லாதது உலகளவு. அறிவியல் விஞ்ஞானிகள் ஏதோ கொஞ்சம் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இப்போ 2 விதமான கருத்துக்கள் இங்கே இருக்கு. அறிவியல் விஞ்ஞானிகள் அவர்களுடைய வேற்று கிரக பயணத்தின் வாயிலாகவும் விண்வெளி பயணத்தின் வாயிலாகவும் அவங்க சில முடிவுகள் எடுத்துருக்கிறாங்க. என்ன முடிவு எடுத்துருக்கிறாங்கன்னா, இந்த பூமியில் மட்டும்தான் உயிர் வாழிகள் வாழ்கிறாங்க. ஓரளவுக்கு நம்மளை சுற்றி அவங்க சொல்கிறாங்க, பல ஒளியாண்டு தூரத்தில் பூமி மாதிரியே சில கிரகங்கள்லாம் இருக்குது. பல ஒளியாண்டுகள் அங்கெல்லாம் போகிறதுக்கு நம்ம ஒளியினுடைய வேகத்தில் போனாலும் கூட பல வருஷங்கள் ஆகும், பல ஒளியாண்டுகள் ஆகும். அது போகிறதுக்கு சாத்தியம் கிடையாது. அந்த ஒரு அறிவு வச்சுக்கிட்டு மட்டும் நம்ம பூமியில் மட்டும்தான் உயிர் வாழிகள் வாழுறாங்க அப்படின்னு சொல்கிறது அவ்வளோ நடைமுறைக்கு சாத்தியமாக இருக்காது. இப்போ நம்ம அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சாஸ்திரம் இதை பற்றி என்ன சொல்லுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, பிரம்ம போனா லோகோ புனராவர்த்தினோ அர்ஜுனா. என்ன சொல்கிறாங்க, பிரம்மலோகத்தில் கூட உயிர் வாழ்கள் வாழுறாங்க இல்லையா? நம்ம சாஸ்திரப்படி பார்த்தீங்கன்னா மொத்தம் 14 உலகங்கள் இருக்குது. பிரம்மலோகம், மகரலோகம், ஜனகலோகம், சொர்க்கலோகம், புவர்லோகம், பூலோகம், அத்தல, வித்தல, சுத்தல, ரசாத்தல, மகாத்தல, தலாத்தல, பாதாள 14 உலகங்கள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த பூமி இருக்கு இல்லையா, இந்த பூமியிலே மொத்தம் 7 தீவுகள் இருக்குது. ஜம்பு தீபம், அப்படி 7 தீவுகள் இருக்குது. நம்ம இந்த ஜம்பு தீபத்தில் இருக்கோம் இல்லையா, இந்த ஜம்பு தீபத்திலே பார்த்தீங்கன்னா பல வருஷங்கள் இருக்குது. அப்போது அந்த ஒவ்வொரு நிலப்பரப்பையும் வருஷம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நிலப்பரப்பு வருஷங்கள் வேறு.
பரத வருஷம், கிம்புருஷ வருஷம். அப்போ அந்த குறிப்பாக அந்த கிம்புருஷ வருஷம்ங்கிற சொல்லக்கூடிய அந்த நிலப்பரப்பில் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் வந்து குரங்கு தலையோடையும் மனுஷ உடம்போடையும் இருப்பாங்க. கிம் புருஷா நான் என்ன மாதிரி ஒரு உயிரினம்? கிம்னா என்ன? புருஷன்னா மனுஷன். இவன் என்ன மனுஷன், அவன் வித்தியாசமாக இருக்கிறானே அந்த மாதிரி. இலாவிரத வருஷம் அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நோயே வராது, மரணமே கிடையாது. மரணம் இருக்குது, சாரி, நோயே கிடையாது அவங்களுக்கு நோய் வராது, முதுமை வராது, மரணம் மட்டும்தான். கஷ்டமே கிடையாது அவங்களுக்கு. எப்படி 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மக்கள் இந்த ஏஐ டெக்னாலஜியை புரிஞ்சிக்க முடியாதோ அதே மாதிரி இப்போ உள்ள விஞ்ஞானிகளால் இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது. அவங்களால புரிஞ்சிக்க முடியாதுங்கிற காரணத்துக்காக இதெல்லாம் கற்பனை அப்படின்னு நினைக்கிறது ஒரு முட்டாள்தனம். அதுக்கு ஒரு அழகான ஒரு கதை என்னுடைய குரு பிரபுபாதா சொல்லுவாங்க. ஒரு கிணறு இருந்துச்சான். அந்த கிணறுல ஒரு தவளை வாழ்ந்து வந்துச்சு. அந்த தவளை அந்த கிணறுல தன்னோட குடும்பத்தோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஒரு முறை என்னாச்சு, அந்த கிணத்துக்கு வெளியூர்லேருந்து ஒரு புது தவளை வந்து அந்த கிணத்துக்குள்ளே வருது. அப்போது இந்த தவளை கேட்குது, நீ யார் எங்கேருந்து வந்திருக்கிற அப்படின்னு கேட்குது. நான் சொல்லுவேங்க, நான் வந்து அட்லாண்டிக் கடல்லேருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. அட்லாண்டிக் கடலா? அது என்ன கடல், அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்குது. ஏன்னா இந்த தவளை கிணத்தை விட்டு எங்கேயும் போனதே கிடையாது இல்லையா. அப்போ அட்லாண்டிக் கடல்லாம் என்ன அப்படின்னு கேட்குது. அப்போ சொல்லுது, அது ஒரு பெரிய நீர்ப்பரப்பு. ஓ, அங்கே தண்ணி இருக்குமா? தண்ணி இருக்கும். இந்த கிணறு அளவுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்குது. இல்லை பெருசாக இருக்கும். அப்படியா, கொஞ்சம் பெரிய கிணறோ அப்படின்னு கேட்குது. இல்லை அது கிணறு கிடையாதுங்க. அப்புறம் என்ன, இதை போல் 4 மடங்கு இருக்குமா? இல்லை பெருசு. ஒரு 40 மடங்கு இருக்குமா? இல்லை எவ்வளோ பெருசு, இதை உங்களால் ஒப்பிடவே முடியாதுன்னு சொன்னோன்னே அந்த கிணறு அந்த தவளை சொல்லுதா, இந்த பாணி ஏமாத்துற, கிணறு இருந்தால் அவ்வளோ பெருசு தான் இருக்கும். நீ என்னமோ சொல்கிற, கண்ணு கெட்டாத தூரம் வரைக்கும் தண்ணி இருக்குன்னு சொல்கிற, அது கடல்னு சொல்கிற, சமுத்திரம்னு சொல்கிற, யாரை ஏமாத்த பார்க்குற அப்படின்னு கேட்குது. அதே போல தான் நம்ம சாஸ்திரங்கள் சில விஷயங்களை வர்ணிக்கிறப்போ அறிவியல் விஞ்ஞானிகள் அவங்க கொஞ்சோண்டு கண்டுபிடிச்ச காரணத்தினால ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையுமே புரிஞ்சுட்டு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு தவறான விஷயம். நம்ம வாழக்கூடிய இந்த பூமியிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் பார்க்கறது கிடையாது, எல்லாத்தையும் கேட்கறது கிடையாது, எல்லாத்தையும் உணர்றது கிடையாது, எல்லாத்தையும் புரிஞ்சிக்கிறது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட டெசிபல் சவுண்ட் தான் நம்மளுக்கு கேட்கும். ஒரு குறிப்பிட்ட விஷயம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். மல்லியினுடைய வாசனையை நம்ம நுகர முடியும், மல்லியின் வாசனையை பார்க்க முடியாது இல்லையா. இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் நம்மளுக்குள்ள இருக்கு. இந்த ஒரு பூமியே பல ஆச்சரியங்களாலையும் வியக்கத்தக்க விஷயங்களாலையும் ஆன விஷயம் இந்த பூமி. அதனால நமது அறிவியல் விஞ்ஞானிகள் இந்த ஒட்டுமொத்த உலகத்தை புரிஞ்சுக்கிறப்போ அவங்க கண்டிப்பாக நம்மளுடைய சாஸ்திரத்தை கையில் எடுத்துக்கிட்டு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் நம்ம இந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்ம சாஸ்திரப்படி பார்த்திங்கன்னா நம்ம இந்த உடல் இருக்கு இல்லையா, இது 2ஆக பிரிக்கிறாங்க, ஸ்தூல உடம்பு சூக்ஷ்ம உடம்புன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம சூக்ஷ்மத்தை விட்டுருவோம், ஸ்தூல உடலை பற்றி மட்டும் கவனிப்போம். இந்த ஸ்தூல உடம்புன்னு சொல்லக்கூடிய அந்த உடம்பானது பஞ்சபூதங்களால் ஆனது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அது ஒரு கலவை. நிலம் எவ்வளோ இருக்கணும், நீர் எவ்வளோ இருக்கணும், காற்று எவ்வளோ இருக்கணும், ஆகாயம் எவ்வளோ இருக்கணும், அது என்ன ஷேப்பில் இருக்கணும், அது சாஃப்டாக இருக்கணுமா இல்லை கொஞ்சம் எலும்புகள் இருக்கணுமா, அதெல்லாம் வச்சு தான் பல்வேறு ஜீவராசிகளுடைய உடல்கள் ஆக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு ஒரு கரப்பாம்பூச்சி எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து எலும்பு அப்படிங்கிறதுலாம் ரொம்ப இருக்காது. அதனால தான் அது 10வது மாடிலேருந்து கீழே விழுந்தாலும் அதுக்கு ஒன்றும் ஆகாது. ஆனால் நம்ம ஒரு மாடிலேருந்து கீழே விழுந்தாலும் எலும்பு உடைச்சிடும். அப்போது இந்த நிலம், நீர், காற்று, ஆகாயம், இந்த சொல்லக்கூடிய அந்த 5 விஷயங்களையும் அவங்க விதமாக கலந்து பல்வேறு ஜீவராசிகள் உருவாக்கியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்மளால் தண்ணிக்குள்ளே வாழ முடியாது, கொஞ்சம் நீச்சல் அடிச்சுட்டு வந்துடலாமா இருக்கும், ஆனால் தண்ணிக்குள்ளே வாழ முடியாது. ஆனால் தண்ணியில் வாழக்கூடிய ஜீவராசிகளால் நிலத்தில் வாழ முடியாது. ஆனால் முதலை போன்ற, ஆமை போன்ற சில ஜீவராசிகளால் தண்ணியிலையும் வாழ முடியும், நிலத்திலையும் வாழ முடியும். சில ஜீவராசிகளால் வானத்தில் பறக்க முடியும், தண்ணியில் நீச்சல் அடிக்க முடியாது. இப்போ இந்த மாதிரி இந்த உலகத்திலேயே பல்வேறு விதமான ஜீவராசிகள் பல்வேறு விதமான வாழ்வியல் முறைகளோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அடிப்படையாக பார்த்தீங்கன்னா 4 விஷயம்: சாப்பிட்றது, தூங்குறது, இனப்பெருக்கம் பண்ணுறது, தன்னை காத்துக்கொள்வது. எல்லா ஜீவராசிகளுக்குமே இந்த 4 விஷயத்தை செஞ்சு கொள்றதுக்காக பல்வேறு விதமான ஏற்பாடுகள் அளிக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு நம்ம கையில் எடுத்து நம்ம வாயில் சாப்பிட்றோம். நாய் வந்து நாக்கால் நக்கி அதோட உணவை சாப்பிடும். பல்லி வந்து தன் நாக்கை வெளில தள்ளி அது சாப்பாடை உள்ளே எடுத்துக்கும். அப்போ எல்லாருமே மனுஷன் மாதிரி இருக்கணும்னு சொல்கிறது எவ்வளோ முட்டாள்தனமோ அதே மாதிரி தான் வேற்று கிரகத்துலேயும் இதே மாதிரி மனுஷர் நினைக்கிறது முட்டாள்தனம். இப்போ நம்ம உடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா குறிப்பாக இந்த பூமியில்
இந்த பூமி வந்து மண்ணால் ஆன காரணத்தினால பூமியில் வாழக்கூடிய உயிரினங்களுடைய உடலும் பெரும்பாலும் மண்ணால் ஆன உடம்பு. இதில் வந்து மண் அதிகமாக இருக்கும், எர்த் எலிமெண்ட் ஜாஸ்தி. அதுக்கப்புறம் தண்ணி எலிமெண்ட் ஜாஸ்தி. மற்றபடி நெருப்பு, காற்று, ஆகாயம் அதெல்லாம் கொஞ்சம் கம்மி. இப்போது ஒரு சாதாரணமான லாஜிக்கல் டிஸ்கஷன், நிலத்தால் ஆன உடம்பு சாத்தியம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நெருப்பால் ஆன உடம்பு சாத்தியமா இல்லையா? நீரால் ஆன உடம்பு சாத்தியமா இல்லையா? காற்றால் ஆன உடம்பு சாத்தியமா இல்லையா? ஈத்தரால ஆகாயத்தால் ஆன உடம்பு சாத்தியமா இல்லையா? இது இன்னும் ஒரு லாஜிக்கான விஷயம் இது இல்லையா? நம்ம வாழக்கூடிய உலகத்திலே இருக்கு இல்லையா? சாஸ்திரப்படி உலகத்தில் 8.4 மில்லியன் 84 லட்சம் வகையான ஜீவராசிகள் இருக்காங்கன்னு சாஸ்திரம் சொல்லுது. ஆனால் நம்ம கண்டுபிடிச்சது கொஞ்சம் தான், அதில் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. அதனால நமது அறிவியல் விஞ்ஞானிகள் வேட்டு கிரகங்களுக்கு போகிறப்போ சொல்கிறாங்க அங்கே ஜீவராசிகள் வாழவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன சொல்லணும்னா இங்கே பூலோகவாசிகள் வாழ முடியாதுன்னு சொல்லாம தவிர அங்கே ஜீவராசிகளே வாழ முடியாதுங்கிறது வந்து தப்பு. சூரியன் மாதிரி உஷ்ணமான கிரகங்கள்லையும் ஜீவராசிகள் வாழ்கிறாங்க. அது எப்படி சாத்தியம் அப்படின்னா அந்த ஜீவராசிகளோட உடல் நெருப்பால் ஆன உடல். நெருப்பால் ஆன உடல் கொண்ட ஜீவராசிகள் சூரியலோகத்தையும் வாழ்கிறாங்க, சந்திரன்லையும் வாழ்கிறாங்க, செவ்வாயிலையும் வாழ்கிறாங்க, வெள்ளியிலையும் வாழ்கிறாங்க. எல்லா உலகமுமே ஜீவராசிகளால் ஆனது. இது சாஸ்திரம். இதை புரிஞ்சுக்கல எந்த கஷ்டமுமே கிடையாது. இப்போ நான் சொல்லிக் கொடுத்தது ஒரு நம்பிக்கை கிடையாது. நான் சொன்னது என்ன அப்படின்னு சொன்னால் இது ஒரு விஞ்ஞானம், இது அறிவியல். இந்த பூமியிலேயே எக்கச்சக்க மாற்றங்கள் இருக்குங்கிறப்போ வேற்று கிரகங்கள் எவ்வளோ மாற்றம் இருக்கும். அதே மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய பார்வையிலையும் வித்தியாசம் இருக்கும். இப்போது நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன், இங்கே நான் மைக் இங்கே இருக்குது, இந்த மைக்கில் ஒயர் கிடையாது. இதே ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மைக்குனா கண்டிப்பாக ஒயர் இருக்கணும். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா மைக்குன்னு ஒன்று கிடையவே கிடையாது இல்லையா? நம்ம என்ன ஆகிட்டு வருது, நம்மளுடைய கண்டுபிடிப்புகள் இட் பிகமிங் மோர் சட்டில், ரொம்ப சூக்ஷ்மமாக ஆகிட்டு வருது, ரொம்ப நுண்ணியதாக ஆகிட்டு இருக்கு. என்னை சுற்றி எவ்வளவு அலைவரிசைகள் சுற்றிக்கிட்டு இருக்கு, எத்தனை ரேஸ் என்னை சுற்றி ஓடிட்டு இருக்கு. வைஃபை கனெக்ட் பண்ணுறோம், ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து நம்ம என்ன போக போக நம்ம சட்டில் ஆகிட்டு இருக்கோம். என்ன சொல்லப்போனால் நம்ம பார்க்கக்கூடிய டைமென்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நம்ம புரிஞ்சுக்கிற டைமென்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம ஸ்டீரியோ டைப் விஷயத்தோட ஆர்த்தடாக்ஸ் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் ஜீவராசி இருக்கணும், செவ்வாய்க்கு போனால் அங்கே ஆக்சிஜன் இருக்கணும், அங்கே வந்து தண்ணி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனம். இங்கே உள்ள உயிரினங்கள் ஆக்சிஜனை சுவாசித்து தண்ணி குடித்து வாழ்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வேற்று கிரகத்தில் உள்ள வாசிகள் வேறு மாதிரி வாழ்வாங்களா இருக்கும். இப்போ கூட சொல்கிறோம் இல்லையா, சில மரங்கள்லாம் வந்து கார்பன் டை ஆக்சைடு சுவாசித்து ஆக்சிஜன் கொடுக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த உலகத்திலேயே எவ்வளோ விஷயங்கள் மாற்றம் இருக்குது. அதனால் நம்ம இந்த பிரபஞ்சத்தை அணுகிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் அடக்கத்தை கடைபிடிக்கிறது பெட்டராக இருக்கும். ரொம்ப எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுட்டு கடவுளே இல்லை, பிரபஞ்சம் எல்லாமே வந்து உலகத்தில் மற்ற ஜீவராசிகளே கிடையாது அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு இவ்வளோதான் கண்டுபிடிச்சிருக்கிறோம், கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறோம், முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறது வந்து சாலச்சிறந்த முறையாக இருக்கும். என்னுடைய குரு பிரபுபாதர் அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க, பிற கிரகங்களுக்கு எளிதான பயணம். அந்த புஸ்தகத்தில் பிரபுபாதர் வந்து ரொம்ப அழகாக வந்து வேற்று கிரகங்களில் மக்கள் போக முடியுமா முடியாதா அதை பற்றிலாம் பேசுகிறாங்க. என்ன சொல்லப்போனால் மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் வந்து இந்த பூலோகத்துலேருந்து அவன் சொர்க்கலோகம் வரைக்கும் போய் நாட்டிய கலை கற்றுட்டு வருவான் ஊர்வசிக்கிட்ட. இப்போ வேற்று கிரகங்களுக்கு போக முடியுமான்னு பார்த்தா கண்டிப்பாக முடியும், ஆனால் அது சூக்ஷ்ம முறையினால தான் முடியுமே தவிர ஸ்தூல முறையினால முடியாது. அது என்ன சூக்ஷ்மம், அது என்ன ஸ்தூலா அப்படின்னா சூக்ஷ்மம்னா ரொம்ப நுண்ணிய விஷயங்கள். இப்போ ஏஐ டெக்னாலஜிங்கிறது ரொம்ப நுண்ணிய விஷயம், ஒயர் அப்படிங்கிறது ஸ்தூலா, இப்போ இந்த ப்ளூடூத்ங்கிறது சூக்ஷ்மம். சுலபமான உதாரணத்தில் நம்ம சொல்கிறோம். ஒரு மகாபாரத போர்க்களத்தில் வந்து அர்ஜுனனை சுற்றி லட்சக்கணக்கான படை வீரர்கள் நிற்கிறாங்க, லட்சக்கணக்கான குதிரைகளும் யானைகளும் இருக்குது, ஆயிரக்கணக்கான தேர்கள் இருக்குது. அப்போது அர்ஜுனன் வந்து தன்னுடைய தேரில் எத்தனை அம்புகளை வச்சுருக்க முடியும்? காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அவன் வந்து வில் எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போது அந்த தேரில், அந்த சின்ன தேரில் எத்தனை அம்பு வச்சுக்க முடியும்? ஏன்னா அந்த காலத்து வாழ்வியல் முறை மந்திரங்களை, சப்தங்களை அடிப்படையாக கொண்டது. சப்தங்கள், சவுண்டு. இப்போ அலைவரிசைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சவுண்ட் அடிப்படையாக கொண்டது. அப்போ அந்த மந்திரத்தின் மூலமாகவும் யோக சக்தியின் மூலமாகவும் நம்மளுடைய முன்னோர்கள் வேட்டு கிரகங்களுக்கு போயிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க, கூடு விட்டு கூடு பாஞ்சிருக்கிறாங்க, நிலத்தில் தண்ணி மேல் நடந்திருக்கிறாங்க, நெருப்பு மேல் நடந்திருக்கிறாங்க. இதெல்லாமே சாத்தியம். இப்போ இதெல்லாம்
ஒன்றுமே புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாமல் இது எல்லாம் போய் இதெல்லாம் கற்பனை அப்படின்னு சொல்கிறது அந்த கிணத்து தவளை மாதிரி. அதனால் நம்ம அடக்கமான முறையை எடுத்துக்கிட்டு நம்ம சாஸ்திரத்தை பிரமாணமாக கொண்டு வாழ கற்றுக்கணும். பகவத்கீதை அத்தியாயம் 16 ஸ்லோகம் 24 பகவான் கிருஷ்ணர் சொல்றாரு, தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் குருதே காரி அகாரி ஸ்திதௌ ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம் கர்ம கர்த்தும் இகாஹசி. பகவான் சொல்றாரு, ஆகவே அர்ஜுனா, நீ சாஸ்திரத்தை மையமாய் கொண்ட வாழ்க்கையை வாழ முயற்சிப்பாயாக. அந்த சாஸ்திரத்தை அடிப்படையாய் கொண்டு எதை செய்ய வேண்டும், எதை செய்யவே கூடாது, எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது அப்படிங்கிற முறையை நீ அறிந்து கொண்டு வாழ்வாயாகன்னு சொல்றாங்க. அதனால நம்ம இந்த உலகத்தை எப்படி அணுகணும்னு சொன்னா சாஸ்திரத்தை மையமாய் கொண்டு அணுக வேண்டும். அப்போ இந்த உண்மையை புரிஞ்சுக்குங்க. அஃப்கோர்ஸ் இது பெரிய டாபிக், இது ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பல. ரொம்ப சுலபமாக நம்ம சொல்லி முடிக்கிறோம். நம்ம சாஸ்திரத்தை மையமாய் கொண்டு வாழ கற்றுக்கணும். இன்னொரு விஷயம் நம்ம வாழ்க்கையை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. உதாரணத்துக்கு எலான் மஸ்க் அவர் சொல்கிறாரு, அவர் போய் மார்ஸில் போய் என்ன பண்ணுறாராம், செவ்வாயில் போய் நியூக்ளியர் பாம்பு போட போகிறாராம். எதுக்கு? இந்த அந்த உலகத்தை அப்படியே இந்த சூடாக்க போகிறார். ஏன்னா மார்ஸ் இயல்பாகவே குளிர்ச்சியான கிரகம். அங்கே நம்ம வாழணும்னு சொன்னால் அந்த கிரகத்தை வெப்பமாக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே நியூக்ளியர் பாம்பை 2 துருவங்கள்லையும் போட்டு அங்கே உள்ள கார்பன் டை ஆக்சைடு வெளில ரிலீஸ் பண்ண வச்சு அங்கே எப்படி வாழ போகிறாங்களா, அங்கே ஒரு சின்னதாக ஒரு இக்லூஸ் மாதிரி ஒரு ஷெல்டர் ரெடி பண்ணிவிட்டு அங்கே பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஐஸ் எல்லாம் எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்? அதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, மக்கள் தொகை ரொம்ப அதிகமாகிடுச்சு இந்த பூமியில். இந்த பூமியால் எல்லா மக்களையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் நம்ம வேறு கிரகத்தில் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் நம்ம ஆராய்ச்சி செய்யணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. உண்மை என்னென்னா, அவங்களுக்கு நிர்வாகம் பண்ண தெரியல. நீங்கள் சும்மா ஒரு கார் எடுத்துக்கிட்டு டெல்லியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அப்படியே பயணம் பண்ணி பாருங்கள், எவ்வளவு காலி இடங்கள் இருக்குது. நகரங்கள் நிரம்பி வழியுது, கிராமங்கள் காலியாக இருக்குது. இது நிர்வாக பிரச்சனை தானே. கிராமங்களை மையமாய் கண்ட ஒரு பொருளாதாரம், இயற்கையோடு ஏய்ந்து வாழக்கூடிய ஒரு விஷயம். இப்போ ஏஐ டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்காங்க, ரொம்ப ஈஸியாக இருக்குது, எல்லா விஷயம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆனால் அதற்கு நம்ம கொடுக்கக்கூடிய விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய தண்ணி வேஸ்ட் ஆகுது. அந்த சர்வஸை கூல்வன் பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய நல்ல குடிக்கிற தண்ணியை நம்ம இழக்கிறோம். அப்போ அத்தியாவசிய பொருட்களை தியாகம் பண்ணி ஆடம்பரத்துக்கு நம்ம செலவு செய்கிறோம். அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம வாழக்கூடிய இந்த பூமியையே நம்மளால் காக்க முடியலன்னு சொல்கிறப்போ, நம்ம செவ்வாய்க்கு போனாலும் சரி, நிலவுக்கு போனாலும் சரி, அப்படியே அங்கே எல்லாம் போயிட்டாலும் கூட அந்த உலகத்தையும் நம்ம நாசமாக தான் ஆக்க போகிறோம். பாருங்க, போகிறதுக்கு முன்னாடி எலான் மஸ்க் சொல்கிறாரு, நாங்கள் நியூக்ளியர் பாம்பு போட போகிறேன்ட்டு. போனதுக்கு அப்புறம் என்ன செய்வாங்க? அதனால் வேற்று கிரக வாசிகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது சாஸ்திரம். ஆனால் நம்மளால் அங்கே வாழ முடியாது, அவங்களால் இங்கே வாழ முடியாது. அந்தந்த கிரகத்திற்கும் அந்தந்த தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் உடல் பெற்றுக்கொண்டு அந்த இடத்துல ஒட்டுமொத்த கிரகங்களையும் நிரப்பிக்கொண்டு மனிதர்கள் மட்டுமல்ல கோடிக்கணக்கான ஜீவராசிகள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதனால அந்த ஜீவராசிகள் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயமும் கிடையாது. அவங்க இங்கே வந்தாலும் அவங்களுக்கு தொந்தரவு பண்ண மாட்டாங்க. உதாரணத்துக்கு புராணங்களில் பார்க்கலாம், தேவர்கள்லாம் பூலோகத்துக்கு வந்தாங்க, இங்கே உள்ளவங்கெல்லாம் அங்கே போனாங்க. ஆனால் அவங்க பரஸ்பரம் ஒருத்தங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் போனாங்களே தவிர உலகத்தை அழிக்கிறதுக்காக பிரயாணம் பண்ணலை. அதனால் வேற்று கிரகவாசிகள் நம்ம மேலே படையெடுத்து இந்த உலகத்தை பிடிச்சிக்குவாங்க அப்படிங்கிறதுலாம் வெறும் கட்டுக்கதை தான். அதனால் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நேரங்களை நம்ம இந்த விஷயங்களை விரயம் பண்ணாமல் நம்ம வாழ்க்கையை ரொம்ப எளிமையாக்கி கொண்டு பகவான் ஹரியினுடைய நாமமாகிய ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரே ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரேன்னு ஜபம் செஞ்சு இந்த வாழ்க்கையை நம்ம பயனுள்ளதாக மாற்றிக்குவோம். மற்றும் ஒரு முறை இன்னொரு அருமையான காணொலியில் சந்திக்கும் வரை விடைபெறுவது பிரலாத் பக்ததாஸ். ஹரே கிருஷ்ணா.